அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போறது சண்டே சமையல். எஸ், இன்னைக்கு நம்ம சமைக்க போற டிஷ் அதை வந்து நாங்க யாரு பிரசன்ட் பண்ண போறோம்னா, நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். இன்று நம்ம விஜய் சேதுபதி ரோஸ்ட் பார்க்க போறோம். செய்ய தேவையான பொருட்கள்: விஜய் சேதுபதி மற்றும் கமருதீன் 1/4 கிலோ, பார்வதி 2 டீஸ்பூன், திவாகர் 2 டீஸ்பூன், எஃப்ஜே தேவையான அளவு மற்றும் ஆதிரை தேவையான அளவு. இதெல்லாம் நீங்க போட்டு கிண்டினீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். எஸ், குஜால்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு த சண்டே ரிவ்யூ. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நேத்து எபிசோட் வந்து நல்லா ஃபயரா போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நேத்து வந்து ப்ரோமோல பார்த்த அளவுக்கு ஷோல இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு எபிசோடா இருந்துச்சு. எனக்கு ஒரு பர்சனலா வந்து சேதன ஃபேனெல்லாம் தாண்டி பிக் பாஸ் ஃபேனா வந்து எனக்கு பர்சனலா சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாமே இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு, அப்புறம் ஸ்கோல்டிங் இருந்துச்சு, ரோஸ்ட் இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்றதான் நான் சொல்ல முடியும். சொல்லுங்க சஞ்சய். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, சேது அண்ணா கையெடுத்து இப்படி கும்பிட்டு நம்ம வாட்டர் மெலன் ஸ்டைல் மாதிரி கையெடுத்து கும்பிடலாம் சேது அண்ணாவை. அதுதான் சேது அண்ணா வந்து வேற லெவல். அதாவது காம்பேக்டா எந்தெந்த விஷயம்லாம் சொல்லணுமோ அதை சொல்லிட்டு, எதெல்லாம் சொல்ல வேணாமோ அதுல வந்து கமருதீன் தேவையில்லாத மூக்கு வர நொழிச்சு விட்டு அதையும் வந்து இன்னும் சூடாகி விட்டு சோ வேற லெவல் பக்காவா ஒன்று சொன்னாரு. அண்ட் லாஸ்ட் ஒரு திங் நடந்தது, அதுவுமே வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. ஆதிரி வந்து கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்கு ரியாக்ட் பண்ணாம சரி வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுட்டு இல்ல, அதுக்கெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம். கண்டிப்பா நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ரு. பட் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசினா. எபிசோட் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா, நேத்து வந்து பாட்டு பாடலாமா அப்படின்னு கேக்குறப்போ வேணான்னு சொன்ன சேதன் வந்து இன்னைக்கு வந்து வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டே வருதான் 31st. ஸோ அதனால நான் உங்களை அடுத்த வாரம் தான் பார்ப்பேன், நீங்க விஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா பாட்டு ஒன்று பாட சொன்னாங்க. ஸோ பாட்டும் ஒரு நல்ல ரிலேட்டபிளான ஒரு சாங் பாடினாரு. இப்போ பாடினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஆரம்பிச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்கிற விஷயம். ஸோ ஒருத்தவங்கள வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, டிஃப்ரெண்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கமருதீன் தான் இன்னைக்கு அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ கமருதீன் வந்துட்டு என்னன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அதாவது அவர் வந்து என்ன கேம் அவருக்கு பேச தெரியுமா, இல்ல அவர் வந்து வேணும்னே தன்னைத்தானே இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பேசுறாரா, இல்ல வந்து என்ன ப்ரூவ் பண்றா தெரியல. பட் ஆனா அது வந்து பயங்கரமா இரிட்டேட்டிங்கா ஆகுது. சேதனை வந்து பயங்கரமா கடுப்பாகிறதுக்கான காரணமும் இதுதான். அவர் சொன்னார், சுத்தி விடாதீங்க, சுத்தி விட்டா எனக்கு பிடிக்கல, நீங்க நேரட்டா ஆன்சருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து சுத்தமா வந்து கமருதீன் வந்து அது கைப்பிடிக்கவே மாட்டுறாரு. இன்னுமே வந்து அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா சுத்தி சுத்தி வலிச்சுதான் வந்து பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னா வந்து சொன்ன டாபிக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணவே மாட்டுறாரு. சொல்லுங்க. அதுதான் கமருதீனுக்கு வந்து நம்ம நேத்தியே பேசினதுதான் அந்த விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் வந்து உண்மை நீ சொன்னதுதான். ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம்னா டைரக்டா இருக்காது, இன்டைரக்டா இது சுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றது. ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அதை விட்டுட்டு இன்னொரு அந்த பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் ஜம்ப் பண்ணிட்டு போறாரு. சோ இது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. அதே மாதிரி இன்னுமே வந்து நேற்று சொல்லியாச்சு, நீ வந்து வெளில வந்து பேலன்ஸ் ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு, சோ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்பயுமே வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துஷார் கிட்ட போயிட்டு கை நீட்டுறதாகட்டும், திருப்பியுமே அதே தான் பண்றாரு. சோ இது வந்து ரொம்ப வர்ஸ்டா போயிட்டு இருக்கு. அடுத்த வாட்டி கை நீட்டப்பட்டா இல்ல இது மாதிரி ரொம்ப அதிகமா இது பண்ணா கண்டிப்பா என்ன நடக்குங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு வான் பண்ணியுமே வந்து நீ பண்றதுதான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து அது ரொம்ப வந்து வர்ஸ்ட் தான். சோ நீ நல்ல இங்க உள்ள இருந்துமே நீ வந்து ஒரு கெட்ட பேர் தான் நீ சம்பாதிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தை நான் வந்து சொல்றேன். எஸ், அது மட்டும் இல்லாம கனியோட கேப்டன்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேப்டன்சி எப்படி போச்சு அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து பாசிட்டிவா சொன்னாங்க. ஆனா வியானா வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அதாவது என்னன்னா ஃபேவரிட்டிசம், குரூப்பிசம் வந்து காட்டுறாங்க. சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் மாதிரை, இவங்கெல்லாம் வந்து ஒரு தனி கோட்டாவா ட்ரீட் பண்றாங்க, என்ன வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்றது அது வந்து நம்ம கிளியரா விட்னஸ் பண்ணோம். ஏன்னா வியானா வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்துட்டு இங்க வரும்போது அவங்களை பயங்கரமா வந்து கார்னர் பண்ணாங்க. அதாவது புதுசா கல்யாணம் ஆகி போய் கல்யாணம் பண்ணி மருமகள் சாரி மாப்பிள்ளை வீட்டுக்கு போன மருமகள் மாதிரி என்ன சொல்றது பயங்கரமா வந்து கொடுமை பண்றாங்கன்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. பட் ஸ்டில் அவங்களும் அங்கங்க இடம் பிடிச்சி நான் டாஸ்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் கேம் ஆடினாலும் கனி பண்ணது பாத்தீங்கன்னா சில இடத்துல பயங்கரமா ஃபேவரட்டிசம் காமிச்சாங்க அப்படின்றது அப்பட்டமாவே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு வாட்டி பார்வதி வந்து மைக் மாட்டலன்றப்போ நீங்க வந்து ஸ்குவாட் பண்ணுங்க அப்படின்றது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அதே வந்து சபரி ஒரு ரீல்ல நான் பார்த்தேன், சபரி வந்து தூங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னா நாய் குறைச்சோடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஐயோ என்னாச்சு சபரி, நீயே தூங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சாரிக்கா அப்படின்னு சொல்லி அதோட விட்டுட்டாங்க.
இந்த மாதிரி வந்துட்டு அப்ப எல்லாம் நியாயம்னா ஒண்ணு எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட்டும் நீங்க வைக்கிறேன்னா எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க தான் செய்யணும். அதான் அந்த அந்த குரூப்பிசம் அந்த ஃபேவரட்டிசம் எதுக்கு நடக்குது அப்படின்றது சுத்தமா தெரியல. பட் அது வியானா வந்து அது பியூட்டிஃபுல்லா போல்டா அந்த பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ அது வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ வியன்னா வந்து இன்னும் நல்லா கேமை புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றதான் சொல்ல முடியுது. ஸோ வியன்னா வந்து இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் நினைச்சா வியன்னா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனா கிடையாது. வியன்னா வந்து இன்னும் இருக்க போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாலிடான ஒரு என்ன சொல்றது, சாலிடான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து வியன்னா கொடுத்தாங்க. ஸோ எஸ், அதுதான் அடுத்து. அடுத்து நிழல் நிழல். நிழல். சொல்லு, நீயே ஸ்டார்ட் பண்ண. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யார் பின்னாடி வந்து யார் வந்து நிழலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, மெஜாரிட்டி எல்லாம் குத்துறது பாத்தீங்கன்னா புதுசா வந்த காம்போ யார் யாரு பாத்தீங்கன்னா விஜய் பாருவும் கமருதீனும் சொல்லிட்டுதான். அண்ட் சம்மந்தமே இல்லாம அங்க துஷாரும் ஆரோராவும் சேர்த்து பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கு புரியல அது என்னன்னா. ஏன்னா அரோரா துஷார் ஒன்னா இருக்காங்க. பட் ஆனா ப்ராப்ளம் வந்தா அரோரா வந்து துஷார் கிட்ட நின்று துஷார் வந்து அரோரா சப்போர்ட் பண்ணி பேசியோ இல்ல இவங்க வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பேச நான் பார்த்ததே இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து எனக்கு தெரியல. மற்றபடி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா சபரியா இருக்கட்டும், வெப்ஜேவா இருக்கட்டும், விக்கல்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே அதான் சிம்பிளா சொல்லணும்னா பிக் பாஸ் டீம்ல வந்து 2 டீமா ஸ்பிளிட் ஆகி ஒரு இதா இருக்காங்க. லக்ஸுரி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் பாரும் இவங்களும் ஒன்னா சுத்திட்டாங்க. ஸோ அப்படிதான் சொல்லணும். ஸோ அது கரெக்ட் தான். அது சொன்ன விஷயம் கரெக்ட் தான். ஆனா விஜய் பாருக்கு வந்து சொன்னே இதாகி போச்சு. அந்த மூக்குல 2 கொம்பு முளைச்சு ஐயோ பத்திக்கிச்சு 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 பெண்ணே. நீங்க எல்லாம் குரூப்பா தானே இருக்கீங்க. நான் ஏதாவது சொன்னோமா? நான் யாரு கூட சேர்ந்து எதுக்கு என்ன மட்டும் போட்டு தாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. பட் நீங்க பண்ற சில விஷயங்கள் காண்டாகுது, அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, அங்க வந்து யாருமே உண்மையா சொல்லணும்னா விஷயம் ஒன்னே வந்தான். யாருமே வந்து பெர்சனாலிட்டியா தனியா சோலோவா யாருமே கேமே ஆடல. சோ எல்லாருமே வந்து அந்த குரூப்பிசம் ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க தான் நல்லா தான் விளாண்டு இருக்காங்க. சோ அதுல நிறைய பேர் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணலன்னே சொல்லலாம். நிறைய பேர் ஸ்பாட் அவுட் பண்ணல. சோ மெஜாரிட்டியா அங்க யார் தெரியுறாங்களோ அவங்கள மட்டும்தான் இவங்க சொல்லி இது பண்றாங்க. சோ அதை தாண்டி வெளில வந்து தனியா பர்சனாலிட்டியா இது எதுக்கு சொல்றாருன்னா அதுவாச்சும் புத்தில ஏறுதானு தெரியல. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கீங்க, இவங்க பின்னாடி ஒழிஞ்சு நீங்க கேம் ஆடுறீங்க, அது தப்பு, நீங்க தனியா இன்னும் வரணும்னு சொல்லி ஒரு சொல்ல வைக்கிறாரு. பட் ஆனா இதுக்கான பர்பஸ் அவங்களுக்கு புரியுதா, உள்ள இருக்காங்களே அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து புரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. எஸ், கரெக்டா சொன்னேன். ஒவ்வொரு வாரமும் சரி வீக்கெண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் வைக்கிறாங்கல்ல செக்மெண்ட், அதாவது வந்து கத்தி குத்து, யாருக்கு வந்து கத்தி குத்துறாங்க, யார் முதுகுல குத்துறாங்க, போன வாரம் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் வந்து யார் வந்து நிழலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி, யார் தைரியசாலி அப்படின்றது நேற்று பார்த்தோம். ஸோ அதனால வந்துட்டு என்ன சொல்றது, ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து அது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உள்ளேயே வந்து யார் யார் என்னென்ன பர்சனாலிட்டியில இருக்காங்க, ரியாலிட்டியில எப்படி இருக்கு, மத்தவங்கள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை அப்படின்றது எடுத்து காட்டுறதுக்கு தான் அந்த செக்மெண்ட். இப்ப வீட்டுல கூட பாத்தீங்கன்னா அவனுங்க வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு சண்டை போடுறானுங்க, மத்த விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வந்து இதுதான் பர்சனாலிட்டி, இதை மாத்திக்கோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா சொல்றதுனால இப்ப என்ன சொல்றது, இவனும் கேம் தான் வந்திருக்கான். இப்போ நான் அவன் போய் திருத்தினதுனால என்ன யூஸ்? கெட்ட பேர் இருந்தா சரி, நீ கெட்ட பேர் சம்பாதிச்சுக்கோ, அப்பயாச்சும் நீ அவுட் ஆயிடுவேல, நான் நெக்ஸ்ட் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில எல்லா பிளேயர்ஸும் ஆடுறாங்க. சோ நிழல் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நிறைய பேர் வந்து அப்கோர்ஸ் பார்வதியும் கமருதின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அரோராவும் துஷார், அதுக்கப்புறமா வந்து கனியோட கொடை கீழே வந்து பாத்தீங்கன்னா சபரி, அப்புறம் எஃப்ஜே, அதுக்கப்புறம் ஆதிரே இருக்காங்கன்னு சொல்லி பாரு ஆக்சுவலி ரியலா நல்லா சொல்லியிருந்தாங்க. துஷார் அரோரா இந்த காம்போ நான் சொல்றேன் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி அப்கோர்ஸ் 2 பேரும் ஒன்னா சுத்துறாங்க எல்லாருமே தான். பட் பிரச்சனைன்னு வரும்போது யாரும் இங்க வந்து இது பண்றது இல்லதான். பட் நான் என்ன சொல்றேன், இந்த நிழல் வந்து இன்னும் டேஞ்சர் என்னன்னா, துஷார்னால அரோரா கேமும் ஸ்பாயில் ஆகுது, அரோரானால துஷார் கேமும் ஸ்பாயில் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு பத்தடிக் ஸ்டேட்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்றதான் இது வந்து தெரிய வருது. ஸோ அப்கோர்ஸ் இந்த வாரம் அரோரா போவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. பட் அரோராவே சேவ் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி தான். ஸோ அடுத்த வாரமாச்சு இன்னும் தெளிவா ஆடணும் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான். பட் அதுல வந்து சொன்னது படி பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நிறைய பேர் சொன்னதே வந்து இந்த பார்வதி, கமருதீன். இதுக்கு நடுவில் வந்து பார்வதி வந்து திவாகர் நிழல் கீழே இருக்காங்க, திவாகர் வந்து பார்வதி நிழல் கீழே இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 வாரமா பார்த்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்துல இருந்து இது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா திவாகருமே தெளிவாயிட்டாரு. இந்த 2 நாள் நடந்த விஷயமே திவாகருமே பயங்கரமா தெளிவாயிட்டு நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொட்டாலே தொட்டா நான் வெடிக்கிற 10,000 வாழன்ற மாதிரி
திவாகர் வந்து ஒரு 10 நிமிஷம் பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணி விட்டாரு. அப்படி மூச்சு விடாம பேசினே இருக்காரு. சேதனவே ஷாக் ஆயிட்டாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து பயங்கரமா இன்னைக்கு கிளாப்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் வெரி இதுனா சீரியஸ் நோட் சொல்லணும்னா அவர் வினோத் வந்து என்ன சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா வினோத் திவாகர் காம்போ செம்மையா இருக்கு. அதுதான் வந்து ஷோ தூக்கிட்டு போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். பட் எனக்கு தெரியல போன வாரம் சேதுனை வந்து இது வைரல் ஆயிடுச்சுன்னு சொன்ன ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்னாலயா தெரியல. வினோத் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேண்டமான சுச்சுவேஷன்ல வந்து திவாகர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு, யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு மக்கள் மத்தியில. ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஒரு பாடி ஷேவிங் கமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு கெட்டாவத்துல சொல்ற மாதிரி எல்லாம் வினோத் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் தூங்கும் போது பாத்தீங்கன்னா கொரட்டை விடுறாரு, கொரட்டை குமார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வச்சுட்டு பண்ணும்போது ஸோ திவாகர் ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அவர் பேர் பண்ணிப்பாரு. பட் ஸ்டில் சேதன் அதான் சொன்னாரு, இது வந்து என்னன்னா அவர் வந்து ஜாலியா எடுத்துக்கிறாருன்றதுனால நீங்க எல்லா வாட்டியும் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு யூஸ் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அது வேலிடான பாயிண்ட் தான். அதே மாதிரி திவாகருக்கும் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, அதாவது வந்து என்ன வச்சுதான் சார் ஃபேமஸ் ஆயிருக்காரு, என்ன வருஷம் சார் ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னு திவாகர் சொல்லும் போது உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு ஒரு அவசியமும் இல்லை திவாகர். இந்த மேடையில யார் வந்தாலும் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதை நீங்க வந்து மனசுல வச்சுட்டு நீங்க ஆடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதனால இந்த ஒரு ஹியூமர் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் அது ஓவர் த டாப் போகும்போது எல்லாமே ஸ்பாயில் ஆகுது அப்படின்றதான் சொல்ல முடியும். கண்டிப்பா ஓகே, அதேதான். திவாகர் பேசுறத பத்தி உன்னோட கருத்து என்ன சொல்லு. திவாகர் வந்து கரெக்ட். ஏன்னா அது ஒரு 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 கட்டத்து வரைக்கும் ஓகே. அதை தாண்டி நம்ம அதையே ரொம்ப திகட்டும் பொழுது தூங்கும் போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி டாக்ஸ் விடுறது ஓவரா. அதான் விக்கில் சுக்ரன் பக்காவா சொன்னாரு. இவரு வினோத் வந்து ஓவரா வந்து வார்த்தைகள் நிறைய விட ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்காவா அவர் சொன்னாரு. அண்ட் அதேதான், அது ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் ஓகே. அது கொஞ்சம் கோபமா வர்றப்ப அதை நிப்பாட்டிக்கணும். ஆனா அவர் திருப்பியுமே வந்து நல்லா இருக்குங்கிறதுனால போட்டு அழுத்தி புடிச்சு எழுப்பி விட்டு டெகட்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதுதான். ஸோ எல்லாமே ஹியூமன்ஸ். அந்த புரட்ட விடுறதுலாம் எல்லாமே காமன் தான். ஸோ அவருக்கு மட்டும் தான் வரும் அப்படின்னு தான் கிடையாது. அதெல்லாம் சமாளிச்சு போறதுனால வீடு பிக் பாஸுக்கு சொகுசா போய் தூங்குறதுக்கு. அதேதான் கரெக்டா அதே பையன் தான் சொல்ல வந்தேன். சி நீ சொகுசா தங்கணும்னா நீ வந்து ரிசார்ட்டோ இல்ல ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நீ ரூம் எடுத்து தங்கி இருக்கலாம். பட் ஆனா அதை தாண்டி வந்து உங்களோட எல்லா இது மாதிரி மக்கள் இருப்பாங்க, இது மாதிரி நீங்க சர்வை பண்ணுன்றது ஒரு சொசைட்டி மாதிரி இதுல இருக்காங்க அப்படின்றத நீ எடுத்து காட்டுறது தான் பிக் பாஸ். அது அது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டா வைக்கக்கூடிய அவசியம் அவருக்கு கிடையாது. இப்ப அதே வந்து ஒரு பெரிய சூட் ரூம் புக் பண்ணிருக்காரு ஒரு பார்க் ஹோட்டல்ல, அங்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து பயங்கரமா கோட்டை சுத்த வருதுன்னா அவருக்கு ஏதாச்சும் ரூம் ஏதாவது மாறி தரலாம், ஏதாவது பண்ணலாம். பட் இங்க வந்து அது பண்ண முடியாது. சோ அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லயும் இவங்க வந்து சர்வே பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து வெறும் ஸ்டார்டிங் தான். இனி போக போக டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய எல்லாம் டாஸ்க் இருக்கு. நம்ம போன சீசன் எல்லாம் பார்த்தோம், வெளியிலேயே வந்து படுத்து கிடந்தாங்க எல்லாரும். சோ இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது சுத்தமா தெரியல. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். எஸ், ஓகே. சோ அதனால திவாகர் சொன்ன பாயிண்ட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் தான். அவர் வந்து நேத்து இருந்தது இந்த வாரம் இருந்த எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் அந்த ஒரு 10,000 வாழ வச்ச மாதிரி கொட்டி தீர்த்துட்டாரு. எஸ், அதனால திவாகரும் கேம் புரிஞ்சு இனிமேல் ஆடுவார் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு பேசும்போது இன்னும் கொஞ்சம் அந்த மனுஷன் வந்து இன்னும் பயங்கரமா கிளாரிட்டியோட பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே. அண்ட் ஈவன் கானா வினோத் சூப்பரான என்டர்டைனர். நம்ம வந்து எல்லாருமே அவரை சப்போர்ட் பண்றோம். அவர் சாங்ஸ், அவரோட பஞ்ச் லைன், டைமிங் எல்லாமே அப்ரிஷியேட் பண்றோம். பட் ஸ்டில் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ஓவர் டாப் ஆகும்போது என்ன ஆடியன்ஸோட மைண்ட் செட்னா, பாவம்ப்பா இவரை போய் இவ்வளவு கலாய்க்கிறாங்களே, நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் வந்து அப்படியே டைவரா இங்க வந்துடும். அதனால அவர் கேம்க்கே அவர் ஆப் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினா கானா வினோத் வந்து கமருதீன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கனால அதுக்குமே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ அதனால வந்துட்டு அதுவும் ஒரு பெரிய ஒரு ட்ராப் மாதிரி தான் இருக்கு. சோ அதுவும் பாத்துக்கணும். எஸ், கம்மிங் டு அவர் கமருதீன். ஸோ கமருதீன் சொன்ன இஷ்யூ என்ன அப்படின்னா, சார் நீங்க வந்து ஒரு இஷ்யூ எனக்கு கேட்கவே இல்லை, சரி சொல்லுங்க கேட்போம் அப்படின்றப்போ துஷார் கிட்ட சண்டை போட்டதை பத்தி கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ சேதுனா சொன்னார் என்னன்னா, அதாவது நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க, இவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, விஜய் ஒண்ணு பண்ணாரு. இது எல்லாமே சேர்ந்துதான் நான் வந்து கலெக்டிவா சொன்னேன். ஒவ்வொருத்தவங்க கிட்ட சொல்லணும்னா ஒரு வாரம் பத்தாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது அது சொல்லியுமே அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம திருப்பி அந்த பிரேக் டைம்ல வந்து துஷாரோட வளர்ப்பு என்ன, நீ எல்லாம் யாரு, நீ எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய வாய் விட்டுறாரு. ஸோ அந்த வாய் விட்டுறது ஒரு கட்டத்துக்கு மேல டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெட் கார்டு இல்ல எல்லோ கார்டோ கண்டிப்பா கொடுத்துதான் ஆவாங்க. அது இன்னும் சீக்கிரம் கமருதீன் வந்து ஆசையா இருக்கு போல அவருக்கு, ரெட் கார்டு நான் வாங்கிட்டேன்னு காட்டணுன்ற மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு அந்த அளவுக்கு தான் அவர் வந்து பேசிட்டு இன்னும் இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட மைண்ட் செட்டா மாத்த மாட்டாரு. ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோட் வைக்கிறதே எதுக்குன்னா கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான். அப்கோர்ஸ் அங்க எல்லாருமே திட்டு வாங்குறது தான். இப்ப யாருமே நான் கண்டஸ்டன்டா போனா நான் திட்டு வாங்க கூடாது அப்படின்றலாம் கிடையாது. எல்லாருமே நீங்க தப்பு பண்ணா திட்ட போறாங்க, ஒரு நல்லது பண்ணா பாராட்ட தான் போறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா சேதன் வந்து நீங்க நிறைய பேர் நல்லா பாராட்டினாரு. வியானா வந்து செமையா பாராட்டினாங்க.
வியானா நீங்க நல்லா பேசுறீங்க, யூ ஆர் சேவ்டுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதே வியானாவை தான். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சுபிக்ஷாவை சேவ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 3வது வந்து பிரவீன் ராஜை வந்து ஐ ரியலி லைக் தி கேம் யூ பிளேட் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஏன்னா அந்த வீட்ல வந்து அவ்வளவு ப்ரெஷர் குக்கர்ல நம்மள போட்டு பூட்டி வைக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கேட்கிறப்போ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு பூஸ்டப் கொடுக்கும். நெக்ஸ்ட் லெவல் நம்ம ட்ரை பண்ணலாம், ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு பூஸ்டப் கொடுக்கும். போன சீசன்லயே நம்ம பார்த்திருக்கோம், நம்ம முத்துக்குமரன்லாம் வந்து பிக் பாஸ் கிட்ட இருந்து குட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு ஏங்குவாரு அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த அளவுக்கு வந்து இன்னும் சீரியஸா கேம் எடுத்து விளையாடணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள். ஏன்னா அது என்ன சொல்றது, இது வந்து ஒரு டிவி ஷோ, என்னதான் டிவி ஷோ இருந்தாலுமே பாத்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு சுபிக்ஷா கிட்ட அட்வைஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. என்னன்னா ஆஃப்டர் ஆல் இது ஒரு டிவி ஷோ தான், நம்ம வந்து நம்மள கரெக்டா பண்ணிட்டோம்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு நம்ம ஓவரா இது பண்ணோம்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து அவ்வளவு லைட்டா எடுத்துக்கிட்டா நம்ம மக்கள் வந்துட்டு ஓகே ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் போது சரி இவன் இதுக்குதான் செட் ஆவான், இதுக்கப்புறம் நம்ம இவங்க கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் இன்வால்வ் ஆகி அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு ஆனஸ்டான ஒரு வேண்டுகோள். ஸோ அது வந்து கண்டஸ்டன்ஸ் அவங்க தான் புரிஞ்சுட்டு ஆடணும். பட் இதுக்கு நடுவில் பிரேக்லேயே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாங்க கனி கிட்ட போய். பார்வதிக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம பார்வதி ஏதாச்சும் சொன்னா பார்வதி உடனே ட்ரிகர் ஆயிடுறாங்க. அவனால அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து பார்வதி என்னதான் ஒரு டாக்ஸிக் கேம் ஆடுறேன்னு சொன்னாலுமே இந்த கேமரா நல்லா ஆடிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு அக்செப்டன்ஸ் ஃபேக்டரே அவங்க கிட்ட கிடையாது. அது நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் ரொம்ப தப்பா இருக்கு. ஆப்போனன்ட்ட பேசக்கூடாது. அதேதான். சபரி வந்து ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றான். அவனை மூடிட்டு எகிரிட்டு போய்கிட்டே இருக்கு. சரி நீங்க பேசி முடிங்க, அப்பயுமே பேச முடியல. அதே மாதிரி கனியாக்காவும் ஒரு விஷயம் சொல்ல வராங்க. டிஃபரெண்ட் பேசிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. இது சொல்றதுதான் கேட்கணும், நீங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. எஸ். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எபிசோடு. அஃப்கோர்ஸ் எவிக்ஷன் பத்தி பேசணும். நேத்தே நம்ம உங்களுக்கு நியூஸ் சொல்லிட்டோம், ஆதிரி தான் எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு அன்பிரெடிக்டபிளா இருந்துச்சு. பட் ஸ்டில் நிறைய ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆதிரி எவிக்ட் ஆகணும்னு. ஏன் அப்படின்னா அவங்க பண்ண விஷயங்கள் தான், அவங்களோட அந்த ஆட்டிடியூடு, வேர்ஸ்டான ஒரு ஆட்டிடியூடு, அதுக்கப்புறமா ஒரு போல்டா இருக்கேன்ற பேர்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்றதுன்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆடியன்ஸ் வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆதிரி வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. பிக் பாஸ் வந்து இந்த வாட்டி வீட்டுக்குள்ளேயே வந்து விமர்சனம் பண்ண சொல்லிட்டாரு. அது என்ன ரீசன் தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பண்றாங்க. அண்ட் பிக் பாஸ் சொன்ன அந்த மாதிரி இவ்வளவு சீக்கிரம் நீங்க போகணும்ன்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆதிரியை வந்து உங்களுக்கு புரியுது, மக்களுக்கு புரியலையே ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேடைக்கு வந்து ஆதிரியை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது ஆடியன்ஸ் தான் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து நல்லா புரிய வைப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது. அவங்க வெளியில வந்து பார்த்ததான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து குட் பை டு ஆதிரை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீங்க ஷோ முடிப்போம். ஒரு ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன ஒரு செக்மெண்ட் வச்சுக்கலாம். என்னன்னா இப்போ வந்து நம்ம பேசணும்ல நிறைய, இப்போ இந்த அதாவது இப்போ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து நான் வந்து ஒரு பட்டாசோட பேர் சாரி நான் கண்டஸ்டன்ஸ் பேர் சொல்லுவேன், நீ வந்து அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி பட்டாசு அப்படின்றது நீ சொல்லணும், சரியா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நட்டிப்பு அரக்கன் நட்டிப்பு திவாகர் வீட்டுக்கு. திவாகர் வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்ல இருந்தே 10,000 வாரா பட்ட 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 10,000 வாரா. ஓகே. கமருதீன். கமருதீன் வந்து இந்த டம்மி வெடி. இப்போ ஒரு வெடியை வந்து கொளுத்து விட்டோம்னா அது வெடிக்குமா புசுன்னு போயிடுமா வேற ஒரு நினைப்பு இருக்குல்ல, பட்டுன்னு பார்த்தா வெடிக்காம புசுன்னு போயிடும், அந்த மாதிரி கமருதீன். ஓகே. பார்வதி. பார்வதி வந்து அடுத்தவங்க வந்து பேச விடாத வெடி. அப்பதான் வந்து அது கண்டினியூஸ் ஷாட் மாதிரி பட்ட 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 120 ஷாட்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். டக் 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 போய்கிட்டே டக் இருக்கும். டக். கண்டினியூஸ் ஷாட், அது மேல போய் அடிச்சு வெடிச்சிட்டே இருக்கும். ஓகே. இது கனி கனி கனியக்கா வந்து கனியக்கா வந்து வெறும் பாயிண்ட் இருக்கோ இல்லையோ சும்மா ஒரு விஜிலி வெடி வேணும்னு வச்சுக்கோங்க, சும்மா பத்த வச்சு வெடிச்சா டக், அவ்வளவுதான். ஓகே. விக்கல் விக்ரம். விக்கல் விக்ரம் அவருக்கு வெடி ஆகிறது, அவர் ரொம்ப சைலண்டா இருக்காரு. அந்த சவுண்ட் எல்லாம் வராம குழந்தைங்க எல்லாம் பயப்படாம ஒரு வெடி இருக்கும் தெரியுமா, லைட் மட்டும் இப்படி வச்சு விட்டோம்னா வெறும் புஸ்வானம். அதேதான் அவரு. ஓகே. கலையரசன். கலையரசனா? யோ அவரு எதுக்கு வந்தாருன்னே தெரியலையா? இல்ல கலையரசன் நான் வந்து பாம்பு பாம்பு வெடி சொல்லுவேன். ஏன்னா சரியான விஷம் அவன். அவன் வந்து இங்கேயும் ஒண்ணு பண்ணுவான், அங்கேயும் ஒண்ணு போய் குத்தி விடுவான். சோ அதனால பாம்பு வெடினா அது கலையரசன்.
ஸோ எஸ். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வீட்ல. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொல்லும் போதே வந்துட்டு யாரெல்லாம் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து தெரியாம இருக்கு. ஸோ அதனால அவங்க எல்லாம் பண்றாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் கேம் இன்வால்வ்மெண்ட் பண்ணி ஆடணும் அப்படின்றத நம்ம வந்து கேட்டுக்கிறோம். கெமிலாம் வந்து நல்ல பிளேயர் தான். பட் எங்க அவங்க தெரியவே மாட்றாங்க, காணாமே போயிடுறாங்க. அவங்க ஒவ்வொரு டாஸ்க்கும் அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் ஜெயிக்காம போயிடுறாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அப்கோர்ஸ் கெமி மாதிரி பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் விக்கல் விக்ரம் அவர் வந்து நல்லா பண்றாரு கிரியேட்டிவா. பட் இன்னும் வெளியில தெரியணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ். ஸோ இன்னைக்கு கடையை சாத்திட்டு நாளைக்கு உங்களுக்காக நாங்க வருவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். சஞ்சய். ஓகே, பை பாய்.